வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தேர்தல் திருவிழாவில் கட்சிகளுக்கிடையே பிரச்சார களத்தில் மோதல்கள் என்றால் கட்சிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய மோதல்களும் கருத்து வேறுபாடுகளும் நம்முடைய கவனத்தை ஈர்க்காமல் இல்லை. பாரதிய ஜனதாவில் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் கட்சிக்கு எதிராக தூக்கி இருக்கக்கூடிய போர்க்கொடியானது நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, சுஷ்மா ஸ்வராஜ், ஜஸ்வந்த் சிங் ஆகிய மூத்த தலைவர்கள் பாரதிய ஜனதாவில் ஓரங்கட்டப்பட்டு மோடியின் கை மட்டுமே ஓங்கி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காங்கிரஸில் இதற்கு மாறாக மூத்த தலைவர்களிடையே ஆர்வமின்மை காணப்படுகிறதா, குறிப்பாக தேர்தல் களத்தில் போட்டியிட. இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க இவற்றையெல்லாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முதலில் இதை பற்றிய ஒரு தொகுப்பு நீக்கம். மூத்த தலைவர்கள் முக்கியத்துவம் இல்லாமல் ஆக்கப்படுகிறார்கள். கட்சியை கட்டி எழுப்பிய நிறுவன தலைவர்களே இன்று நிராகரிக்கப்படுகிறார்கள். பாஜகவில் ஒரு பரிதவிப்பு. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் போன்றோர் விரும்பிய தொகுதிகளில் போட்டியிட மறுக்கப்பட்டுள்ளனர். ஒரு பியூனை விடவும் கீழாக நடத்தப்பட்டேன். ஒரு ரயிலுக்கு டிக்கெட் பெறுவதற்கு ஆகும் நேரத்தை விட காங்கிரசில் இருந்து பாஜகவிற்கு வந்தவர்களுக்கு தேர்தலில் நிற்க சீட் விரைவாக தரப்படுகிறது. ஆனால் நான் பிறந்து வளர்ந்து வாழும் தொகுதியில் எனக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது என ஜஸ்வந்த் சிங் கூறுகிறார். ஆனால் மூத்த தலைவர்கள் கால மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். எந்த கட்சி தந்த வாய்ப்புகளால் அவர்கள் இதுவரை பதவியும் பெருமையும் பெற்றார்களோ அந்த கட்சியின் வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது புன்னகையோடு அதையும் ஏற்று பொறுமை காக்க வேண்டும் என்கிறார் பாஜகவின் அருண்ஜேட்லி. ஆனால் விஷயம் மூத்த தலைவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது மட்டுமல்ல. கட்சியை தன் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைக்கிறார் மோடி. கட்சிக்கும் சரி ஆட்சிக்கும் சரி மோடிதான் முகவரி என்ற நிலைமையை எட்டுவதே அவர் நோக்கம். இதற்கு மூத்த தலைவர்கள் வருங்காலத்தில் முட்டுக்கட்டையாகிவிடக் கூடாது என்பதே அனைத்திற்கும் காரணம். முன்பு இந்திரா காந்தி தன் கட்சிக்குள் இப்படித்தான் மூத்த தலைவர்களை முதலில் ஓரம் கட்டினார். எதிர்ப்பு தெரிவித்த போது சிறையில் தள்ளினார். கட்சியிலும் ஆட்சியிலும் ஒற்றை தனி மனித அதிகாரமானார். அதனால் பிற்காலத்தில் இந்த நாடே நெருக்கடி நிலை என்ற இக்கட்டுக்காலானது என்பது அரசியல் பார்வையாளர்களின் கணிப்பாக உள்ளது. வரலாறு திரும்புகிறதா, பாஜக இதை அனுமதிக்குமா என்பது முக்கிய விவாதமாகியிருக்க முக்கிய தலைவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது தடை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மீண்டும் ஒரு தொகுதியில் தேர்தல் திணிக்கப்படுவதால் நேர விரயம், பண விரயம், பணிச்சுமை, மக்கள் மீண்டும் வாக்களிக்கும் நிர்பந்தம் இவை தவிர்க்கப்படலாமே என்பதும் இதில் என்ன தவறு, இது அரசியல் சட்டம் வழங்கியுள்ள ஜனநாயக உரிமைதானே என்பதும் இரு வேறுபட்ட பார்வைகளாக வெளிப்படுகின்றன. இந்த இருவேறு அம்சங்களையும் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலச இருக்கின்றோம். பாரதிய ஜனதாவில் மூத்த தலைவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்களா? இது ஒரு பகுதி என்றால் அரசியல் தலைவர்கள், குறிப்பாக மோடி போன்ற தலைவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது ஆரோக்கியமானதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. விரிவாக இதை விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் மூத்த காங்கிரஸ் பிரமுகர் திரு ஹிதாயத்துல்லா, அரசியல் விமர்சகர் திரு சத்யமூர்த்தி. இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல இணைகிறார் பாரதிய ஜனதாவின் மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் போர்க்கொடி உங்கள் கட்சி மூத்த தலைவரால் எழுப்பப்பட்டிருக்கிறது. அத்வானி வெளிப்படையாகவே உங்கள் கட்சிக்கு எதிராக தன்னுடைய வருத்தங்களை பதிவு செய்தார். எங்கள் கட்சியில பிளவேதும் இல்லை, மூத்த தலைவர்களை ரொம்ப நல்லா மதிக்கிறோம். நீங்க ஜோஷி அவர் கேட்ட சீட் கிடைக்காமல் அந்த சீட் மோடிக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒண்ணுல மிக சிறப்பா எங்க மூத்த தலைவர்களை மதிக்கிறோம்னு சொன்னீங்க. மாறா மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர், யாரை இந்த நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவரா நீங்க முன்னிறுத்தினீங்களோ அவர் சொல்கிறார் கட்சியுடைய தொண்டர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது, எமர்ஜென்சி போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று மிக கடுமையாக கட்சியை சாடுகிறார். இப்பயுமா சொல்ல போறீங்க மூத்த தலைவர்களுக்கு ரொம்ப நல்ல மரியாதை எங்க கட்சியில? இல்ல, இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக பெரிய மூத்த தலைவர்கள் எல்லாம் மக்களை சந்தித்து பாராளுமன்றத்துக்கு தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. மாறாக காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஓட்டம் பிடிக்கிறார்கள். விருப்பம் இல்லாதவர்கள் மனு கொடுத்து கொண்டு நான் இல்லை நீ இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு வருகிறேன்.
இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்ட் போர்டு இருக்கிறது. இந்த பார்லிமெண்ட் போர்டிலே அத்வானி அவர்கள் இருக்கிறார், முரளி மனோகர் ஜோஷி இருக்கிறார், எல்லா தலைவர்களும் இருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற போது அதில் இருப்பவர்கள் அல்லது அதற்கு வெளியே இருப்பவர்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த அதிருப்தியாளர்களிலே எல்லாருமே புத்தர்கள் இல்ல, மகாத்மாக்கள் இல்ல. சில பேர் வெளியில போய் தங்களுடைய அதிருப்தி தெரிவிக்கத்தான் செய்வார்கள். இது காலங்காலமாக பல்வேறு கட்சிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நடைமுறைதான். அந்த வகையிலே நான் ஜஸ்வந்த் சிங் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சேவை செய்தார்கள். பார்லிமெண்ட் போர்டு ஒரு முடிவெடுக்கிறது என்கின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் எவ்வளவு செய்கைகள் இருக்கிறது, சேவைகள் இருக்கிறது, துறைகள் இருக்கிறது, அவைகளை அவர் பணிபுரிந்திருக்கலாம். அது அவருடைய மனத்தினுடைய வெளிப்பாடு. அது செய்யாது, அதனுடைய அவருடைய சொந்த விருப்பம். இரண்டாவதாக பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்று உங்களுடைய வாதமானது உண்மைக்கு புறம்பானது. ஏனென்றால் எல்லா தலைவர்களுக்கும் சமமதி. பிரதமராக மோடி அவர்கள் ஏற்கனவே முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். முன்னிறுத்தப்பட்ட மோடி தனக்கு இவர் எதிராக செயல்படுவார் அல்லது வேண்டாதவராக இருப்பார், நாளைக்கு இவர் நமக்கு த்ரெட்டாக இருப்பார் என்றெல்லாம் நினைப்பதற்கான அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் எல்லாம் இவருக்கு எதிராக போவார், ஓரங்கட்டுகிறார் என்பதெல்லாம் பத்திரிகைகள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பாயிண்ட் சொல்வதற்கு, விமர்சனம் செய்வதற்கு வேறு என்னவும் இல்லை என்று சொல்பவர்கள் சொல்லுகின்ற வாதம் என்று மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ரைட், இது டூ மெனி கோஇன்சிடென்சஸ். சுஷ்மா ஸ்வராஜ், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி எல்லாமே கற்பனையான எனக்கு தெரியல. இதை தாண்டி புத்தர் அல்ல ஜஸ்வந்த் சிங் அப்படின்னு நீங்கள் சொல்வதாக நான் புரிந்து கொள்கின்றேன். நான் திரு ஹிதயத்துல்லா அவர்கள்ட்ட அவர் சொன்ன வார்த்தை தான் எடுத்து சொல்றேன். ஒரு பக்கம் எனக்கு லோக்சபால சீட் இல்லைன்னு அங்க நிறைய வருத்தங்கள் இருப்பதாக நான் புரிந்து கொள்கின்றோம். சிலவற்றை அவங்க கற்பனை சொல்றாங்க, ஆனால் வெளிப்படையானது பல விஷயங்கள். ஆனால் காங்கிரஸ்ல பல மூத்த தலைவர்கள் போட்டியிட தயங்குகிறார்கள் அப்படிங்கறதானே இன்னைக்கு நிலவரம். முற்றிலும் பொய்யான ஒன்று. திருமதி அம்பிகா சோனி பல முறை மாநிலங்களவையில் நின்று வெற்றி பெற்றவர். இன்றைக்கு நான் லோக்சபா தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டவுடன் போய் நிற்கிறார். அதே போன்று எங்களுடைய வணிக வரித்துறை அமைச்சர் அவரும் போய் நிற்கிறார். எங்களது மனித சக்கரையர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து கூட நான் லோக்சபா தேர்தலில் நிற்கிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் 8 முறை தேர்தலில் நின்றவர், 2 முறை தோற்றவர். என்றாலும் கூட அவரை பொறுத்தவரை ராகுல் காந்திக்கு இணையாக சில இளைஞர்கள் வர வேண்டும் என்பதற்காக தான் நிற்காமல் தனது மைந்தனுக்கு கொடுக்கிறார். தேர்தலில் அதை செஞ்சிருக்கலாம் இல்லை, அப்போ வயசு 63, இப்ப 70 நெருங்கி விடுகிறார். அதனால அந்த நேரத்தில் ராகுல் இல்ல. நீங்க சொன்ன ராகுல் இல்ல. ஆமா, அம்பிகா சோனி கேட்டதற்கு பதில் என்னன்னா, ஓடுகிறார் சொல்ல யாரும் ஓடல. இன்னைக்கு கூட என்னை போன்றவர்களுக்கு சீட்டு கொடுத்தா நாங்களாம் வெற்றி பெற முடியும். காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கவில்லை, அது வேறு விஷயம். என்ன சொல்லுகிறேன் என்றால், போட்டியிடக்கூடிய தலைவர்களுடைய பட்டியல கொடுக்குறீங்க. ஜி.கே. வாசன் நான் போட்டியிட போறதில்லைன்னு சொல்றேன். தங்கபாலு போட்டியிடல, ஜெயந்தி நடராஜன் போட்டியிடுறாங்க. கேள்வி இருக்கு. இவ்வளவு அமைச்சர்கள் இந்த ஆட்சியில 10 ஆண்டுகள் அமைச்சர்களா இல்ல ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் அமைச்சர்களா இருக்கிறவங்க இன்னைக்கு களத்துல தேர்தல் களத்துல இல்ல அப்படின்னா என்ன மாதிரியான சிக்னல் தமிழ்நாடு மட்டும் இந்தியா இல்ல. இப்ப தமிழ்நாடு இந்தியாவில் கேள்விக்கு நம்ம வருவோம். என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவிலே பல பேருக்கு சீட்டே கிடைக்காத அளவுக்கு இன்னைக்கு அவங்க சுருங்கி போயிட்டாங்க. கேட்டா தமிழ்நாட்டில் பெரிய அலையன்ஸ் இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைக்கு மோடியுடைய நிலைமை இல்ல, இது ஒரு புறம் இருக்கட்டும், விட்டுட முடியாது. நீங்களும் சில முதல் கேட்ட கேள்வி அதே கேள்விதான். தமிழ்நாட்டை விட்டுட முடியாது. இல்ல, இப்போ ஜெயந்தி நடராஜன் அவர்கள் போட்டியிடுறாங்கிற கேள்வி இருக்கிறது, தங்கபாலு ஏன் போட்டியிடலன்ற கேள்வி இருக்கிறது. ஜி.கே. வாசன் தெளிவாக சொல்லிவிட்டார். எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க? 30 சீட்டுகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இன்னும் 10 சீட்டுகள் வழங்கப்பட இருக்கிறது. அதிலே தலைவர்கள் வரலாம். 10 சீட்டுல ஜெயந்தி நடராஜன், தங்கபாலு, ஜி.கே. வாசன், ப. சிதம்பரம் எல்லாரும் இடம் பெறுவாங்க. நிச்சயமாக கட்சி அகில இந்திய கட்சி முடிவெடுத்தால் இவர்கள் அனைவரும் நிற்பார்கள். ஜி.கே. வாசன் அறிவிச்சிட்டாரு. அதாவது நான் என்ன சொல்றேன், யாரோ ஒருவர் அறிவித்தார் என்பதற்காக யாரோ ஒருவர் அவர் அமைச்சர், அவர் அமைச்சர். என்ன சொல்ல வரேன், எல்லா நேரங்களிலும் தேர்தலிலே எல்லோரும் நிற்க முடியாது. சில நேரங்களிலே தமிழ்நாட்டிலே சுற்றுப்பயணம் செய்வதற்கும் எல்லா ஊர்களுக்கும் போவதற்கும் ஆள் தேவைப்படும். அதனால மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே சுற்றுப்பயணம் போகணும், மற்றவர்கள் நிக்கணும் அப்படின்னு என்ன லாஜிக் அது? அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஆட்சியுடைய ரெப்ரசன்டேட்டிவா பார்க்கப்படுறவங்க இந்த தேர்தலில் நிற்கலைன்னா வாட் மெசேஜ் ஆர் யூ கிவிங்? தமிழ்நாட்டில் வெறும் 40 பேர் காங்கிரஸ் தலைவர்கள் அல்ல,
நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு இளைஞர்கள் திரு கார்த்திக் சிதம்பரம் நிக்கிறாரு, மாணிக் தாக்கூர் நிக்கிறாரு. இப்படி இளைஞர்களை கொடுக்கிறோம். 39 தொகுதியிலே நாங்க நிக்கிறோம். ஒண்ணு. இப்ப நான் நீங்க கேட்ட முக்கியமான ஒரு விஷயம் சேகரை கேட்டீங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. இன்றைக்கு காசியுடைய மடாதிபதி பீடாதிபதி சொல்லுகிறார், ஹர ஹர சங்கரா சிவ சிவ சங்கரா என்பது இந்துக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு மொழி. அதுதான் மந்திரம். அதை ஹரஹர மோடி என்று சொல்ல வைப்பதன் காரணமாக இந்துக்களுக்கு எதிராக மோடி போகிறார் என்று சொல்லுகிறார். ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதே போன்று ஓம் நமோ நாராயணா என்பது இந்துக்களுடைய ஒரு மந்திரம், வைணவ மந்திரம். அது நமோ மோடி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வருகிறது. இதையெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக இந்துக்கள் வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சூழலிலே இந்துக்களுக்கு உண்மையான எதிரான ஒரு நிலையை மோடி எடுக்கிறார். ஒரு புறம் இருந்தாலும் ஜஸ்வந்த் சிங் விஷயத்திலே விரிவாக பேசும். பாரதிய ஜனதாவில் மூத்த தலைவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்களா, அல்ல கட்சியில தலைவர்களுக்கு சீட் கிடைக்காது இயற்கையானதுதானா உள்ளிட்ட பல விஷயங்களை நாம் விரிவாக பேசி வருகின்றோம். திரு சத்யமூர்த்தி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன், இதை எப்படி பார்க்கிறீங்க? மோடியை ஏற்போர் இருக்கலாம், இல்ல மோடிக்கு பிடித்திருப்போருக்கு சீட்டுகள் உண்டு, மரியாதை உண்டு, மற்றவர்களுக்கு இல்லைங்கிறது தான் இப்போ தெளிவான ஒரு ரைட்டிங்கா, இல்ல மோடி தான் பிரச்சார குழு தலைவர், ஆக அவருடைய கோர் டீமை அவர் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது இயற்கை, எப்படி பார்க்கிறீங்க? இந்த ரெண்டுலயுமே உண்மை இருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனா மோடி பிரச்சார குழு தலைவர் அவரை பிரதமர் வேட்பாளராக கூட கட்சியை அறிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு தேவையான கோர்ட்டையும் கொடுப்பதில் தவறில்லை. ஆனா எனக்கு இதுல புரியாது என்னன்னா, தனக்கு போட்டியா இல்லாத ஆட்களை கூட மோடி ஓரங்கட்டுறாரோன்னு. அத்வானி நாளைக்கு ஒரு பிரதமர் ஆகலாம் என்று வாய்ப்பு இருந்தாலுமே ஜஸ்வந்த் சிங்கோ லால்ஜி டாண்டனோ வேற யாருமே அவருக்கு போட்டியாக இங்கு வரப்போவதில்லை. அது மாதிரி ஒவ்வொரு ஊரா தேர்ந்தெடுத்து அவரை எதுக்கு ஓரங்கட்ட பிரதமரா வராம இருக்கலாம், ஆனால் கேபினெட்ல கூட ஒரு ஆட்சி அமைப்பாரானால் கேபினெட்ல கூட ஒரு மாற்று கருத்து வந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு கூட சக்தி வாய்ந்த தலைவர்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ. அதுக்கப்புறம் நீங்க இப்ப சொன்ன மாதிரி எமர்ஜென்சிக்கு இன்றைய நிலைமைக்கு என்ன வித்தியாசம்? அதைத்தான் ஜஸ்வந்த் சிங் குற்றம் ஒன்று. இரண்டாவது, நீங்க மோடியோட அரசியல் வாழ்க்கை எடுத்தாலும் அவரு வளர்ச்சியின் பிதாமகன் அது இதெல்லாம் குஜராத்தில் சொல்றாங்க. குஜராத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கையை எடுத்து பார்த்தா தன்னை அது அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே பயனுள்ளது. நீங்க சொல்ற மாதிரி இந்திரா காந்திக்கு இருந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியில எந்த அரசியல்வாதிய எந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் உண்மையானது. அது இல்லைன்னு பிஜேபி காரங்க மறுக்க கூடாது. தன்னை வளர்த்து விட்ட கேசுபாய் பட்டேல் எல்லா உட்பட சங்கர் சிங் வகையில எல்லாரையும் ஏறி மிதித்து அதுக்கு மேலதான் அவர் வந்து அவங்களை காணாமலும் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் அவர் தன்னுடைய தேசிய அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கார். இன்னும் சொல்ல போனா சொல்லக்கூடாது, முரளி மனோகர் ஜோஷியோட ஏக்தா யாத்திரா, அத்வானியோட 2 யாத்திரையை தான் அவர் தேசிய அளவில் அது மட்டும் இல்ல. ஆனா இது பாரதிய ஜனதாவுக்கு புதிதல்ல, காங்கிரஸ் எந்த கட்சிக்குமே இது புதிதில்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனா 99 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி 180 சீட்டோ 81 சீட்டோ எடுத்தது. அதுல 50 சீட்டு 51 சீட்டு முரளி மனோகர் ஜோஷியோட சீட் உட்பட எல்லா சீட்டுமே அன்று பிஜேபியில முதல்வராக இருந்த கல்யாண் சிங் தான் பெற்றுக் கொடுத்தார்னு பிஜேபி தலைமையே ஏற்றுக்கிட்டு தேர்தல் முடிவு வந்த அன்றைக்கு நான் ஒரு பிஜேபி ஃப்ரெண்ட்ட கேட்டேன், சீனியர் ஃப்ரெண்ட்ட, கல்யாண் சிங் இப்போ நீங்க வெளியில அனுப்ப போறீங்க? நோ நோ நோ, தட் won't happen, he is in charge, he is the next prime minister. கேட்டு 6 மாசம் கூட ஆகல, கட்சியின் முதல் மூத்த தலைவர்கள் 3 பேருமா சேர்ந்து கல்யாண் சிங் வெளியில அனுப்பிட்டாங்க. இது கட்சியில நடக்கக்கூடிய உண்மைகள். அது இல்லன்னு சொல்லி நாமே ஏமாத்திக்க கூடாது. ஒரு அண்டர் பிளேயிங் இட் அப்படிங்கிறது தான் திரு சத்யமூர்த்தி அவர்களுடைய குற்றச்சாட்டு. இதை தாண்டி இன்னைக்கு பிஜேபி அண்டர் பிளே பண்ணல, பொய்யே சொல்றாங்க. இது அரசியல் ஒன்றும் நிதர்சனமாக உள்ளது. எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த தமிழ்நாடு திமுக அண்ணா திமுக எந்த கட்சியில இருந்தாலும், இப்போ தேமுதிக மதிமுக எந்த கட்சியில இருந்தாலும் இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட், இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. அது இல்லைன்னு நம்ம ஏமாத்திக்க கூடாது. திரு சேகர் அவர்கள்ட்ட தான் கேட்கிறேன், பிஜேபியை தாண்டி மோடி முன்னிறுத்தப்படுகிறார், பிரம்மாண்டமாக காட்டப்படுகிறார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அது ஆதாரத்தோடு இந்த நிரூபணமா இருக்கு இல்லையா திரு சேகர்?
இல்ல இந்த விஷயம் மிக சரியான வாதம் அல்ல. இப்ப ஒரு சின்ன உதாரணமே எடுத்துக்கோமே. இல்ல ஏன் சரியான வாதம் தம்பி ஹரி அவர்கள் இல்ல ஏன் சரியான சொல்றேன். இப்ப தம்பி ஹரி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார், சிறப்பாக வழங்கி வருகிறார். இது அவருடைய வெற்றி மட்டுமல்ல, அவருக்கு பின்னால மிகப்பெரிய டீம் இருக்கு, டெக்னிக்கல் டீம் இருக்கு, மிகப்பெரிய ஏற்கனவே ஒரு அமைந்த தினத்தந்தி என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இப்படியாக பல பேருடைய வெற்றியை அவர் முன்னிறுத்தி நடத்துகின்ற போது அது அவருடைய முழு வெற்றியாக சொல்ல முடியாது. ஆனால் அவர் வெற்றிக்கு ஒரு காரணம் என்கிற வகையிலே சொல்ல முடியும். ஹரியின் ஆயுதத்து என்று சொல்லப்பட்டால் அந்த விமர்சனங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் தான். நீங்க சொன்னது போல ஒரு பெரிய டீம் இருக்கிறது, நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த கிரெடிட்ஸ் போடும். ஆனால் அப்படி இல்லாமல் மோடிக்கு மட்டுமே இந்த ஒரு வெற்றியோ இல்லாட்டி இந்த ஒரு முன்னிறுத்தலோ இருக்கணும்னு காட்டப்படுது. ஏனென்றால் இன்னைக்கு ராஜ்நாத் சிங் ட்வீட் செய்கிறார். என்ன சொல்கிறார்? மாற்றத்துக்கான நேரம், இது பிஜேபி ஆட்சி அமையக்கூடிய நேரம் அப்படிங்கிறார். ஆனால் சரியா ஒரு 12 நிமிஷம் கழிச்சு அப்படியே மாத்தி இது மோடி ஆட்சி அமையக்கூடிய நேரம் அப்படிங்கிறார். ஆக மோடி மட்டுமே முன்னிறுத்தப்படுகிறார், பிஜேபியை தாண்டி மோடி முன்னிறுத்தப்படுகிறார் அப்படின்னு தானே எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. இதே இந்தியாவில் அதாவது இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியா நம்ம கேள்விப்பட்டோம். காங்கிரஸ் பிரசிடண்டா இருக்கும்போது அதே காலம் திரும்பி வருவோம். ஏன் ஹரி அவர்களும் கூட பல்வேறு விஷயங்களை சொல்லி இருக்கிறார், அவர்களுக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். இப்போது மோடி அவர் இந்த எந்த ஒரு அமைப்பிலேயும் இதற்கு முன்னாலே இல்லாதவாறு பிரதம மந்திரி இவர்கள்தான் கட்சியை தலைமை தாங்குவார்கள் என்கின்ற ஒரு மக்களை ஒரு பர்சனல் கரிஷ்மா இருக்கக்கூடிய ஒருவரைத்தான் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த வகையிலே பாரதிய ஜனதா கட்சி 96 வரையிலும் தன்னுடைய பிரதமர் யார் என்பதை சொல்லவில்லை. அதற்கு பின்னாலே தான் வாஜ்பாய் அவர்கள் முன்னிறுத்தப்பட்டார், அதற்கு பின்னாலே இப்போது மோடி அவர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது அந்த இயக்கம் முழுமையாக தீர்மானித்து ஒன்று கூடி ஒரே குரலிலே சொல்லுகின்ற விஷயம். அப்படி இருக்கின்ற போது மோடி அவராக தானாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள முடியாது. எனவே மீண்டும் மீண்டும் விமர்சனம் செய்பவர்கள் இதை செய்கிறார்கள். இரண்டாவது, சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். விமர்சனம் எழுதுகின்ற போது நீங்கள் எல்லாம் முழு உண்மையைத்தான் எழுதுகிறீர்களா? நீங்கள் எழுதுவது உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் தீர்மானிக்கின்ற விஷயங்களையும் சேர்த்து எழுதுகிறீர்கள். நீங்கள் விமர்சனங்களை முழுசாக உண்மையோடு எழுதுவதில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்லிமெண்ட் போர்டு கூடி அங்கே இவர்கள் வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்று தீர்மானிக்கின்ற போது வேண்டுமென்றே ஓரங்கட்டப்படுத்தப்பட்டார், வேண்டுமென்றே சத்தியமூர்த்தியோ நீக்க வேண்டும். கல்யாண் சிங் அவர்களை தூக்கி எறிய வேண்டும். கல்யாண் சிங் அவர்கள் ராமர் கோவிலுடைய ஒரு மிகப்பெரிய தலைவனாக, மிகப்பெரிய ஒரு சிற்பியாக கூட ஜோஷி என்ன சொல்கிறார்? ஜோஷியை விட சுஷ்மா சுவராஜ் என்ன சொல்கிறார்? பார்லிமெண்டரி போர்டு சொன்னீங்க மிஸ்டர் சேகர். சுஷ்மா சுவராஜ் எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு அவங்க தானே சொன்னாங்க, எங்களுக்கா தெரியும். நம்பர் 1. நம்பர் 2, நாட்டை ஆளக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்க வேண்டிய கட்சின்னு நீங்க சொல்லும் போது தினத்தந்தி டிவினோ சத்தியமூர்த்தி அரசியல் விமர்சகர் போய் சொல்ற அளவுக்கு நீங்க கீழே வராதீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நமோ நமோ எங்க சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்க. கல்யாண் சிங் அவர்களையும் கேசுபாய் பட்டேலுடைய தலையை மிதித்து வந்தார். இவரு சங்கர் சிங் வகையிலாவே ஓரங்கட்டி வந்தார். சங்கர் சிங் வகையிலாவுடைய அரசியலும் கேசுபாய் பட்டேலுடைய அரசியலும் அதெல்லாம் உலகம் அறிந்த விஷயம். அவர்கள் எல்லாம் ஆட்சி பீடத்தில் இருந்த போது அவர்களுடைய ஆட்சியில ஏற்பட்ட குளறுபடியாக அதை நிவர்த்தி செய்வதற்காக 10 ஆண்டு காலம் வெளியே இருந்தவரை கூப்பிட்டு கட்சியே கொடுத்தது. இவர் ஒன்றும் தலையில ஏறியெல்லாம் வரல. ஆக நீங்கள் அப்படி விமர்சனங்களை சொல்லுகின்ற போது உங்களுடைய விமர்சனத்தை விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் அல்லவா நான் இருக்கிறேன். இல்லையா? அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தை தாண்டி ஜஸ்வந்த் சிங் மூத்த அமைச்சர் யாரை துணை குடியரசுத் தலைவரா முன்னிறுத்தினீங்களோ அவர் சொல்றார், இந்த நமோ நமோ டிராமா எல்லாம் கட்சியை அழிக்கத்தான் செய்யும் என்று சொல்றார். அதை நீங்க அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. திரு சேகர், இதை தாண்டி பல கேள்விகள் எழுகின்றன. பாரதிய ஜனதாவில் மூத்த தலைவர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்களா? எனக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் தனக்கு சீட் கிடைக்கவில்லை என்று சொல்லி தனியாகவும் போட்டியிடுகிறார் இந்த தேர்தலில். இந்த விமர்சனங்கள் தொடர்ந்து எழ இதை பற்றியும் விரிவாக விவாதித்து வருகின்றோம். தலைவர்கள் 2 தொகுதியிலிருந்து போட்டியிடுவது ஆரோக்கியமா என்ற கேள்வியும் இந்த நிகழ்ச்சியில நாம் எழுப்ப இருக்கின்றோம். திரு ஹிதயத்துல்லா, ஜஸ்வந்த் சிங் உடைய இந்த ஒரு கருத்தை பற்றி நீங்கள் கருத்தை தெரிவிக்க வந்தீங்க.
அவர் சொன்ன மிக முக்கியமான கருத்து, இது போலி பாரதிய ஜனதாவா அல்லது அசல் பாரதிய ஜனதாவா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இப்ப சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைமை இவ்வளவு மோசமா, சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பெல்லாரியிலே ஸ்ரீராமுலு அவர்களை சேர்க்கக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் அவர்களுடைய மூக்கை உடைக்கின்ற அளவிற்கு அவரை மீண்டும் சேர்க்கிறார்கள். அதே போன்று திரு முரளி மனோகர் ஜோஷி மிக முக்கியமான தலைவர், அவர் நின்ற வாரணாசி தொகுதியை அப்புறப்படுத்தி அவருக்கு லக்னோ அல்லது லக்னோ கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, இதே போன்று அருண் ஜேட்லி இருக்கிற அருண் ஜேட்லி அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது என்றால், சித்து அவருடைய தொகுதியை எடுக்கப்பட்டு அவரை அந்த தொகுதியில் எடுத்து அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவருக்கு பிடிக்காத யஸ்வந்த் சின்ஹா, சத்ருகன் சின்ஹா போன்றவர்களுக்கு மிகுந்த பிரச்சனைக்கு பிறகு சீட்டு கொடுக்கப்பட்டு அங்கே சத்ருகன் சின்ஹா அவமானப்படுத்தப்படுகிறார். யஸ்வந்த் சின்ஹாக்கும் அருண் ஜேட்லிக்கும் சுஷ்மா ஸ்வராஜுக்கும் முரளி மனோகர் அதெல்லாம் விட திரு உத்தவ் தாக்கரே அவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் போயிருச்சு. சொல்றேன், அதாவது சிவசேனா தலைவர் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க ஏதாவது மோடியுடைய யுகம் வந்தாலும் கூட அத்வானி யுகம் போகல, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் உங்களுக்கு எதிராக திரும்ப என்று இன்னைக்கு உத்தவ் தாக்கரே சொல்றாரு. அதே அளவுக்கு பதிலும் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க நீங்க. அதேதான் நான் சொல்றேன், அத்வானி சொல்லிட்டாதான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அத்வானி அவர்களுக்கு இந்த அளவுக்கு நிலைமை கேவலமா போனதுக்கு 92 நடந்த நிகழ்ச்சி கூட காலம் அவருக்கு பதில் சொல்லும். ஆனா 2002 இவர் செய்த அந்த கொடூரங்களுக்கு எவ்வளவு வருஷம் கழிச்சு மீண்டும் பதில் வருதுன்னு எனக்கு தெரியல. காங்கிரஸை பொறுத்தவரை பாபரி மஸ்ஜித் இடிப்புங்கிறது 2002 கலவரத்தோட ரொம்ப குறைவான விஷயம். 92 அன்று அத்வானி செய்த தவறுக்கு இன்னைக்கு அவருக்கு ஒரு மிக மோசமான ஒரு நிலை வந்திருக்கிறது. இன்னைக்கு 2002 தவறுக்கு இன்னைக்கு ஹீரோவா இருக்கக்கூடிய மோடிக்கு இன்னும் 10 வருடங்களுக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது. அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னது போன்று இந்தியாவுக்கு பேரழிவு மட்டுமல்ல, இவரை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு பேரழிவு என்பது, இத்தனை தலைவர்களும் அந்த கட்சியை விட்டு இந்த அளவுக்கு கட்சி மீது ஒரு பாரதிய ஜனதாவுக்கு பேரழிவுனா நீங்க சந்தோஷம் தானே படணும். ஏன் சுஷ்மா ஸ்வராஜ் மீதும் அத்வானி மீதும் ஜோஷி மீதும் ஜேட்லி மீதும் கரிசனம் இல்ல. இவைகள் எல்லாம் அவர்கள் செய்த தவறுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பரிசு, இந்த பரிசு நாளைக்கு மீண்டும் மோடிக்கு வரும் சொல்லும் போதே நீங்க உண்மையை புரிந்து கொள்ளும். இது கரிசனம் அல்ல, என்ற உண்மையை தரிசனம் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். திரு சேகர், அதாவது நம்ம இதயதுல்லா அவர்களுக்கு இந்து தெய்வங்களின் மீது கரிசனம் வந்துவிட்டது. நமோ நாராயணாவிலிருந்து பல்வேறு இந்து தெய்வங்களின் மீது என்ன கரிசனம், திடீரென கரிசனம் வந்திருக்கு. ஜோஷி மீது கரிசனம் வந்திருக்கிறது, அத்வானி மீது கரிசனம் வந்திருக்கிறது, மோடி மீது சாபம் எடுக்கிறார்கள், பாஜக அழிந்து போய்விடும் என்ற பயம் வந்து விட்டது. இதெல்லாம் ஒன்னும் கவலையப்பட வேண்டாம் இதயதுல்லா அவர்களே, உங்கள் காங்கிரஸை காப்பாற்ற நினையுங்கள். ஐசியூல இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு ஏதாவது உயிர் கொடுத்து ஒரு 50 சீட்டுக்குள்ளேயாவது வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ஓடக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி சீட்டு வாங்குங்க. யாருமே கிடைக்கலன்னா குறைந்தபட்சம் நீங்களாவது சீட்டு கேளுங்க. இந்த தடவை நீங்க சீட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு பாரதிய ஜனதா மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த பாசம் எல்லாம், வேஷமான அந்த பாசத்தை எல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்க கட்சி ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணுங்கிறதா இதயதுல்லாக்கு நான் வேண்டுகிறேன். தொடர்ந்து சத்தியமூர்த்தி ஹரிகரன் கேள்வி கேட்டதுக்கு அவங்கள பத்தியே சொன்னீங்க. இப்ப என்ன சொல்லுங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்றைய நிலையில பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காக ஏகோபித்த காரணத்தினாலே அதிலே போட்டி இருக்கத்தான் செய்யும். இல்லாமல் தோற்க போகின்ற கட்சியில ஓட போகிற ஒரு மாதிரி இருக்க முடியாது. இது ஜனநாயக முறையிலே பல்வேறு சித்தாந்தங்களை வைத்து பார்லிமெண்ட் போர்டிலே தீர்மானம் பண்ணி வேட்பாளர்களை தேர்வு செய்கிறோம். வச்சுதான் சட்டம், 10 ஜன்பத்து வாசல்ல நின்றுட்டு சுதந்திர சீட்டு வாங்கிட்டு வர சிதம்பரத்தினுடைய மகனாக இது ஜனநாயக முறைப்படி மகனுக்கு சீட்டுங்கிற காங்கிரசுடைய பாரம்பரியம் பிஜேபியில கிடையாது. ஆகவே இது ஜனநாயக முறைப்படி கட்சியில இருக்கக்கூடிய சாதாரண போட்டிகள் தான். இது பாவம் காப்பாற்றுவதற்கான
திரு எஸ்.ஆர். சேகர், இப்போ சுஷ்மா ஸ்வராஜ் நீங்க வந்து திரு ஹிதாயத்துல்லா சொல்றதையும் திரு சத்யமூர்த்தி சொல்றதையும் மற்ற பத்திரிகையாளர்கள் சொல்றதையும் நீங்க சாதாரணமா எடுத்துக்கலாம். சுஷ்மா ஸ்வராஜ் சொல்றதையும் அத்வானி சொல்றதையும் யஷ்வந்த் சின்ஹா சொல்வதையும் நீங்க அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியுமா என்ன? திரு அத்வானியும் அவருடைய உதவியாளருக்கு சீட்டு மறுக்கப்பட்டு அவர் சொல்வதையும் இப்படி மோசமான ஒரு சூழ்நிலை திரு சேகர், அதாவது மோசமாக என்ற வார்த்தையை உபயோகிப்பதற்கு இதயத்துல்லாவுக்கும் காங்கிரசுக்கு அருகதே கிடையாது. மோசத்தினுடைய மொத்த உருவம் காங்கிரஸ், குடும்ப ஆட்சியினுடைய மொத்த உருவம் காங்கிரஸ். அதனால நீங்க பேசாதீங்க. நாங்க எங்களை பொறுத்த மட்டிலே ஜனநாயக முறைப்படி பார்லிமெண்ட் போர்டு தீர்மானம் செய்கிறது. அதிலே கருத்து வேற்றுமை இருக்கத்தான் செய்யும். பிஜேபி காங்கிரஸ் மாதிரி கருத்து வேற்றுமையை பேசக்கூட முடியாத கட்சி அல்ல. ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் அவருடைய கருத்தை என்னுடைய கருத்தையும் மீறி ஸ்ரீராமுலு இண்டெக்ஸ் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஜஸ்வந்த் சிங் விவகாரத்தை பத்தி பேசப்படலன்னு சொல்லப்படுது. இது ஜனநாயக அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தானே. திரு ஜஸ்வந்த் சிங்கும் சொல்கிறார் இது வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தை நினைவுபடுத்துகிறது. நமோன்னு சொல்றதெல்லாம் வந்து அவ்வளவு ஆரோக்கியமானதெல்லாம் கட்சி அழிக்கும் வேற யாரும் சொல்ல. இன்னைக்கும் அவர் பாரதிய ஜனதா தலைவர் தான். அவர் சொல்றது அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறீங்களா? இல்ல, நீங்க பத்திரிகையாளர் வந்து லேட்டஸ்ட் நியூஸ் தான் சொல்லணும். நமோ என்கின்ற வார்த்தை சொல்ல வேண்டாம் என்று மோடி சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்று நான் நம்பவில்லை. நமோ என்கின்ற வாதத்தை சொல்லாதீர்கள் என்று மோடி சொல்லிவிட்டார். ஆகவே அதற்கான ஒரு முடிவு வந்து மறுபடியும் அதை சொல்லுவது என்பது அதாவது கட்சிக்காரர்கள் உற்சாகத்திற்காக சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தை சொல்றாரு. இந்த விளக்கத்தை நீங்க ஜஸ்வந்த் சிங் தானே நீங்க கொடுக்கணும். இப்ப சொல்லியிருப்பது அவர் இன்னைக்கும் உங்களுடைய கட்சியுடைய மூத்த தலைவர், அவர் தான் சொல்லியிருக்காரு. நான் கேட்கல, அவர் சொன்னதான் உங்கள்கிட்ட நான் கோட் பண்ணி சொல்றேன். அதாவது ஜஸ்வந்த் சிங் அவருக்கு சீட்டு கிடைக்கல. எந்த ஒரு மனிதனும் தனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக நினைத்தால், தனக்கு வரவேண்டியது வராமல் போய்விட்டது என்று நினைத்தால் எந்த மனிதனும் புத்தனாக இருக்க மாட்டார். அப்படித்தான் அத்வானி நினைக்கிறாரோ, அப்படித்தான் அத்வானி நினைக்கிறாரோ. அவர்கள் கட்சி மீது ஏராளமான விமர்சனங்களை அப்படித்தான் அத்வானி நினைக்கிறாரா, அப்படித்தான் சுஷ்மா ஸ்வராஜ் நினைக்கிறாரா? ஜஸ்வந்த் சிங்கினுடைய விமர்சனங்கள் கட்சிக்கும் நாட்டுக்கும் புதிது அல்ல. அத்வானி அப்படித்தான் நினைக்கிறாரா? பார்க்க வேண்டும். மோடி அவர்கள் அத்வானி அப்படித்தான் நினைக்கிறாரா? சுஷ்மா ஸ்வராஜும் அப்படியே தான் நினைக்கிறாரா? என்ன மன வருத்தம் ஜஸ்வந்த் சிங் இருக்கோ, என்ன காரணத்தினால இருக்கோ, அதே வருத்தங்கள் சுஷ்மா ஸ்வராஜுக்கும் அதே போல அத்வானிக்கும் இருக்கிறதா? அதன் அடிப்படையில் தான் உங்க கட்சி மீது விமர்சனம். கர்நாடக பாரதிய ஜனதா கட்சி ஒரு முடிவெடுத்து ஒருத்தரை கட்சியிலே சேர்க்கிறது. சேர்த்த பிறகு அந்த கர்நாடக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு சரியில்லை என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை சுஷ்மா அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலே அதற்காக அவருடைய தன்னுடைய குரலை எழுப்புகிறார். அதே மாதிரியாக ஒரு மாநில கட்சி, மாநிலத்தினுடைய அகில இந்திய கட்சியினுடைய மாநில பிரிவு சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பதற்கு அகில இந்திய தலைமைக்கு உரிமை இருக்கிறது. அவருடைய எதிர்ப்பையும் மீறித்தான் கட்சியில சேர்த்தது மட்டும் இல்லாம அவருக்கு சீட்டும் வழங்கப்படுது. ஸ்ரீராமுலுக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 5 மணி நேரத்தில் முத்தாலிக்க நீக்கிறீங்களே. இல்ல, நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதாவது இங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கேவலப்படுத்திய பெண்களை அசிங்கப்படுத்திய முத்தாலிக் என்ற ராமசேனா தலைவரை நீங்கள் சேர்த்தீர்கள் கர்நாடகத்தில். எப்படி ஒரு ஜனநாயக கட்சியாக இருக்கும்? திரு சத்யமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்கிறேன். சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வைத்துக் கொண்டு ஒத்தரிமை போல இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் பாரதிய ஜனதா கட்சி மீது பரிதாபப்பட வேண்டாம். எந்த முடிவும் எதுவுமே எடுக்க முடியாது. எதுவுமே எனக்கு சொந்தமில்லை. ஜன்பத்திலிருந்து மட்டுமே திணிக்கப்படுகின்ற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு கொத்தடிமைகளாக இருந்த காங்கிரஸ்காரர்களுக்கு பாரதிய ஜனதா பற்றி சொல்வதற்கு அவசியமே இல்லை. தவறுகளுக்கு பரிசு கிடைக்கிறது. சத்தியமூர்த்தி, எங்கள் தவறுகளுக்கு பரிசு கிடைக்காது. எங்க தவறுகள் நாங்கள் செய்திருந்தால் நாட்டு மக்களுக்கு பிரதம மந்திரி
மறுபடியும் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய பரிசை தரமாட்டார்கள். நாங்கள் தவறு செய்திருந்தால் இந்த நாட்டு மக்கள் மோடிக்கு மிகப்பெரிய ஆதரவையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பையும் தருவதற்கு மாட்டார்கள். நாங்கள் தவறு செய்திருந்தால் உங்களையே தண்டிக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். இதைத்தான் சொன்னீங்க. 2009 சொன்னாங்க, மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் மக்கள் கொண்டு வந்தாங்க. இன்னுமே வந்து நீங்க கொஞ்சமாவது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் பெரிய விஷயம் தான். திரு சத்தியமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்கிறோம். 1.5 மாசம் தான் இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கும். திரு சத்தியமூர்த்தி அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இது வந்து 2 கட்சிகளுக்கு மட்டுமே உரிய விஷயம் நினைக்கிறீங்களா? ஒரு புதிய தலைவர் எமர்ஜ் ஆகும் போது எல்லா கட்சிகளுமே இதை செஞ்சிருக்கு. அன்பிரசிடென்டா ஒரு கட்சிக்கு ஒரு தலைவருக்கு சீட்டு கொடுக்காதது இது வந்து பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயமா பார்த்த முடியுமா? அப்படி பார்க்கவே முடியாது. எல்லா கட்சியிலையும் எல்லா தலைமுறையிலும் எல்லா விதத்திலையும் நடந்திருக்கு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்தா கட்டுக்கோப்பான கட்சியும் பாங்க. EMS நம்பூதிரிப்பாடு அப்படிதான் கட்டினாங்க. அது 20 வருடம் ஆயிடுச்சு. அதனால பலருக்கு இந்த தலைமுறையில் உள்ளவங்களுக்கு அது நினைவிருக்காது. காங்கிரஸ்ல அது நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க சின்ன சின்ன கட்சிகள், மாவட்ட கட்சிகளையும் மாநில கட்சிகளையும் பார்த்தாலும் இது நடந்திருக்கு. இது இந்திய அளவில் அல்ல, உலக அளவிலேயே இயற்கையான ஒரு விஷயம். ஆனா இதுல ஒரே ஒரு நெருடலான விஷயம் என்னன்னா, இந்த பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் முன்னணியில வந்த பாரதிய ஜனதாவும் அதே குழியில விழுகிறதோ என்று எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. ரைட், நான் திரு ஹிதயத்துல்லா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இப்போ உங்கள் கட்சி விமர்சனம் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம், மோடி 2 தொகுதியில போட்டிடுறாரு அப்படிங்கிறது என்ன தப்பு? அரசியலமைப்பு சட்டத்தில் 2 நிக்கலாம் சொல்லுது இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், பிரதம வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டவர் அலையெல்லாம் மோடி அலை வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் அவர் வந்து குஜராத் வந்து சிறந்த வளர்ச்சி பெற்று இருக்கிற குஜராத்தில் எளிதாக வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கும் பொழுது வாரணாசிக்கு வருகிறார் என்றால் இங்கதான் உங்களுக்கு சந்தேகம் வருது. இப்ப வந்து சில நேரங்களில் வந்து தெற்கிலும் வடக்கிலும் காங்கிரஸ்ல உள்ள தலைவர்கள் கேட்கிறேன். சோனியா காந்தி இதே மாதிரி செஞ்சிருக்காங்க. 2 தொகுதியில இருந்து இருக்காங்க. இந்திரா காந்தி இருக்காரு, PV நரசிம்மராவ் இருந்திருக்காரு. நீங்க செஞ்சா தப்பு, நீங்க செஞ்சா சரி. திரும்ப நான் என்ன சொல்றேன், இந்திரா அலை வந்ததாகவோ சோனியா அலை வந்ததாகவோ சொல்லி அவர்களை பிரதம வேட்பாளராக நிறுத்திய ஒரு காலம் இல்லாத ஒரு அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் செய்யலையா? வடக்கே காங்கிரஸுக்கு பெரிய ஆதரவு இருக்குன்னு சமயத்துல வந்து சோனியா காந்தி 2 தொகுதியில நிக்கலையா? அப்ப ஏன் அவசியமா நான் சொல்றேன், அவங்க நின்றது வடக்கே ஒன்று தெற்கே ஒன்று, இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை காப்ப. இல்லையே, 2மே வட இந்தியா, குஜராத்தும் வட இந்தியா, இன்று நிற்கக்கூடிய எப்படி மேற்கு இந்தியா? யூபி என்பதும் குஜராத் என்பதும் வட இந்தியா என்பது பொதுவானது. நான் கேட்கிறது, அப்ப ஆலை வீசலையா கேள்வி. சரி, அங்கே கெஜ்ரிவால் அவர்கள் நான் நிற்க போகிறேன் என்று சொன்னவுடன் 2 சீட்டு, மற்றவர்களுக்கு எப்படி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க? அட் டைம்ல 2 சீட்டு, இவருக்கு ஏன் 1 சீட்டு முதலிலும் பிறகு கெஜ்ரிவால் நான் நிற்க போகிறேன் என்று சொன்ன பிறகு குஜராத்தில் இன்னொரு சீட்டையும் நிற்க வேண்டிய அவசியம் என்ன? திரு எஸ்.ஆர். சேகர் எப்படி கெஜ்ரிவாலை பார்த்து மோடி பயப்படுகிறார் என்று சொல்வது இதே உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? நீங்க தான் கெஜ்ரிவாலை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே வாரணாசி 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க ஆன்டி இன்கம்பன்சி பேக்டர் இருக்கக்கூடியது. வெறும் 16,000 ஓட்டுகளில் தான் அங்கே ஜோஷி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வட இந்தியாவிலே 175 சீட்டு இருக்கிற பகுதியிலே ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற வகையில நிற்கிறார். குஜராத்தில இருந்து ஓடவில்லை, கெஜ்ரிவாலை பார்த்து பயப்படவில்லை. அவங்களை பார்த்து நீங்க தான் பயந்துகிட்டு இருக்கீங்க. அங்கே வாரணாசி ஒரு சேஃபான தொகுதியாக அவர் எடுத்து அங்கே வரவில்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சேஃபான தொகுதி இல்லைங்கிறதுனால தான் வதோதராலையும் போட்டிடுறாரோ? அதுதான் கேள்வி. அப்படின்னா வாரணாசியில மட்டும் போட்டிடணும். 2 தொகுதியை அவர் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? எப்படியும் ஒரு தொகுதியிலிருந்து அவர் 2 ஜெயிச்சாலும் ஒரு தொகுதியிலே போட்டியிடுகின்றவர் வதோதராவிலே மோடி அவர்கள் குஜராத்துக்கு மட்டுமே சொந்தம் என்று இந்த இதேதுல்லா மாதிரி ஆட்கள் எல்லாம் எங்கேயாவது பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலேதான் மிக ரிஸ்க் எடுத்து ஒரு தொகுதியிலே நிற்கிறார். நிச்சயமாக அந்த தொகுதியிலே வெற்றி பெற முடியும் என்று சொல்லி 4 முறை வெற்றி பெற்ற ஜோஷிக்கு பிறகு 5வது முறை நிற்கிறார். மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதியை தேர்ந்தெடுத்தார். ரொம்ப சேஃப் தொகுதி தொடர பயப்படவில்லை. ரிஸ்க் எடுத்து நிற்கின்ற
மோடி எப்படி ஒரு தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினரா இருக்க முடியும்? 2 தொகுதியிலும் ஜெயிச்சாலும். அப்படி இருக்க ரிஸ்க் எடுத்து நிக்கிறவர் அங்க மட்டுமே ரிஸ்க் எடுக்கட்டுமே, எதற்காக ஒரு சேஃப் சீட்டான வதோதராவை தேர்ந்தெடுக்கிறார்? ஒரு உண்மையை சொல்றேன், இந்தியாவில் பிரதமர் ஆவதற்கோ முதல்வர் ஆவதற்கோ எம்பி ஆக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன காரணம்னா தீர்மானிக்கப்பட்ட தொகுதி குஜராத் பிரச்சாரம் என்ன, மோடி எதிர்ப்பாளர்களுடைய பிரச்சாரம் என்ன? தொடர்ந்து அவர் குஜராத்தை விட்டு வெளியே வந்து நிற்க முடியாது, வெற்றி பெற முடியாது, அவர் குஜராத்திலே மட்டும்தான் அவருடைய பருப்பு வேகம் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற இதே அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? பேரறிஞர் அண்ணா அவர்கள் எம்எல்ஏவா இல்லாம முதல்வர் ஆனாரு, நரசிம்மராவ் அவர்கள் எம்பி இல்லாம பிரதமர் ஆனாரு. அப்படி இருக்கும் பொழுது இவர் எந்த தொகுதியும் நிற்காமல் கூட பிரதமராக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில மக்களை சந்திக்காமலே காங்கிரஸ்காரர்கள் மாதிரி நீங்க நீங்க மீண்டும் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதே தேவையில்லாம தனிநபர் விமர்சனம் பண்ண பாக்குறீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய திருப்பி திருப்பி நீங்கள் மோடியை தாக்குகின்ற போது தனிநபரை எல்லாம் தாக்குகிறீர்கள். மோடியை தாக்குகின்ற போது எந்தவித காரணம் இல்லாமல் தாக்குகின்ற போது அதைத்தானே நாங்களும் சொல்ல வேண்டாம். நான் திரு சத்யமூர்த்தி அவர்கள்ட்ட கேட்கணும் என்று 2 தொகுதியிலும் நிக்கிறாங்க. இது வந்து நிச்சயமா அன்பிரசிடென்ட் இல்ல. தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கிறது. தேசிய தலைவர்கள் செஞ்சிருக்காங்க, காங்கிரஸ் தலைவர்கள் செஞ்சிருக்காங்க. அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் கூட 2த்தையும் நம்ம வித்தியாசப்படுத்த முடியல. இது ஆரோக்கியமானதா? நம்முடைய அமைப்பு கொடுத்தாலும் கூட எப்படியும் ஒரு தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தான் ஒருத்தர் இருக்க முடியும். அப்படிங்கும்போது இன்னொரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் கொண்டு வருகிறார். அப்படிங்கும்போது இது ஆரோக்கியமானதா? அது தொடர்ந்து அனுமதிக்கக்கூடிய ஒரு விஷயமா, தொடர்ந்து அனுமதிக்க வேண்டிய விஷயமா? இது ஆரோக்கியமான விஷயமானு கேள்விக்கு இங்கு இடமே இல்லை. அன்றைக்கு இந்திரா காந்தி 2 தொகுதியில் நின்றதாகட்டும், சோனியா காந்தி 2 தொகுதியில் நின்றதாகட்டும், இன்றைக்கு நரேந்திர மோடி 2 தொகுதியில் நின்றதாகட்டும், அவங்க தங்களுடைய அந்தந்த கட்சி தலைமைகள் தங்களுடைய கணக்கின்படி ஒரு அலை வீசுகிறது என்று அதுல முதலெடுக்க பார்க்கிறாங்களே தவிர இது ஆரோக்கியமா இல்லையா அந்த யோசனைக்கு அவங்க போடல. உதாரணத்துக்கு வாரணாசி தொகுதியில் மோடி நிக்க போறான்னு 1 வருஷத்துக்கு முன்னாடியே செய்தி வர தொடங்கியாச்சு. அது இன்றைக்கு புதுதா வரல. பாட்னாவா வாரணாசியான்னு ஒரு கேள்வி இருந்தது, பத்திரிகையில வந்திருந்தது. ஈவன் அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவர் ஏன் பாட்னாவுக்கு போகாம வாரணாசிக்கு வந்தாரு வேணாக்கா ஒரு பயம் இருக்கலாம்னு சொல்லாமே தவிர வாரணாசியில் அவர் நிக்க போறாருன்னு இல்லைன்னு இல்லை. அதுல பிஜேபியோட கணக்கின்படி ஒரு 50 75 சீட்ல அதோட இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் அவர் அங்க நிற்கிறாரே தவிர இன்னொன்னு இருக்கு. இல்ல, தேர்ந்தெடுத்த சீட்டை பற்றி பிரச்சனை இல்ல. அதாவது 2 தொகுதியில் ஒருத்தர் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரு தொகுதியோட எம்பியா தான் இருக்க முடியும், இன்னொரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரணும். அப்படிங்கும்போது இந்த முறையே ஏற்புடையதா? ஒரு நபருடைய விருப்பத்துக்காக ஒரு தொகுதியுடைய மக்கள்ங்கிறது இன்னொரு தேர்தலை சந்திக்கிறது, அதுக்கான ஒரு பண விரயம், நேர விரயம் அப்படிங்கறதெல்லாம் ஆரோக்கியமானதா? அது ஆரோக்கியமானது மட்டும் இல்லைங்கிறது மட்டும் இல்லாம 2 தொகுதியிலுமே நாளைக்கு உங்க எம்பி தான் பிரதமர் சொல்லி ஒரு தொகுதி மக்களை ஏமாத்துறதுக்கு சமம். அது சோனியா காந்தி ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், நரேந்திர மோடி ஆகட்டும். ஏதாவது ஒரு தொகுதியில ரிசைன் பண்ணாக்கா அந்த தொகுதி மக்கள்கிட்ட போய் சொன்னா தானே அர்த்தம். அதனால அது தெரியல. இல்ல, அப்படித்தானே திரு எஸ் ஆர் சேகர் ரொம்ப சுருக்கமா அவங்களுடைய வாதங்கள். ஏதாவது ஒரு தொகுதி மக்களை ஏமாற்றத்தானே போகிறார். வதோதரா அல்ல வாரணாசி, சாய்ஸ் தான். அதாவது அரசியல் சட்டம் இடம் கொடுத்திருக்கிறது 2 தொகுதியில நிக்கலாம்னு சொல்லி. அரசியல் சட்டத்தில் அதே மாதிரி நிக்க கூடாதுன்னு முதலே முடிவு செய்திருக்கணும். அரசியல் சட்டம் இடம் கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை பல்வேறு தலைவர்கள் அரசியல் சட்டம் ராஜ்யசபா உறுப்பினர் பிரதமராகலாம் இருக்கு. நீங்க ஏன் அதை விமர்சிக்கிறீங்க? ராஜ்யசபா உறுப்பினர் பிரதமராகலாம் இருக்கு. டாக்டர் மன்மோகன் சிங் வந்தாருன்னா மக்களை சந்திக்காம பிரதமராக ஏன் விமர்சிக்கிறீங்க? 6 மாதம் வந்து எந்த உறுப்பினராக இல்லாமல் பிரதமராக இருக்க முடியும். 6 மாதங்கள் ராஜ்யசபாவோ லோக்சபாவோ உறுப்பினர் இல்லாமலும் இருக்க முடியும். இல்ல, அதாவது இந்திய நாட்டினுடைய பிரதமர் என்பது ஏகோபித்த மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்க வேண்டும், அவர்களுடைய பேராது பெற்றவராக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது சரியான இருக்க வேண்டும். ஜனாதிபதிக்கு அந்த அவசியம் இல்ல.
முதல் மந்திரிக்கு அந்த அவசியம் இருக்கிறது. அந்த வகையிலே ராஜ்யசபாவில இருந்து தொடர்ந்து இதுவரை மன்மோகன் சிங் மக்களை இருக்கிறார். ஆகவேதான் அதை ஒரு விமர்சனமாக நாங்கள் மட்டுமல்ல இது பத்திரிகையாளர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அது எந்த விதத்திலே தவறில்லை. மக்களை சந்திக்காதவரை என்ன விமர்சனம்? அதே அரசியலமைப்பு தான் ராஜ்யசபா எம்பி பிரதமராக இருக்கு. அது நீங்க கம்ஃபர்டபுளா விமர்சனம் செய்றீங்க. ஆனா இது வரும்பொழுது அரசியலமைப்புல இருக்கேன்னு சொல்லக்கூடிய விளக்கம்ங்கிறது ஏற்புடையதாங்கிற கேள்விதான் பிரதானமாக இருக்கிறது. நேர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம். இல்ல இப்ப மோடி அவர்கள் இருக்கின்ற இந்த 2 தொகுதிகளிலே இதில் பல்வேறு தலைவர்கள் நின்றிருக்கிறார்கள். இந்திரா காந்தியில இருந்து ஜவஹர்லால் நேருல இருந்து பல்வேறு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே அது மோடிக்கு மட்டும் பொருந்தும் என்று சொல்ல முடியாது. எனவே மோடியை மட்டும் குறிவைத்து ஏன் நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள்? பல்வேறு தலைவர்கள் நின்றிருக்கிறார்களே அவர்களையும் சேர்த்து சொல்ல வேண்டும். இந்த விமர்சனத்துடைய உள்நோக்கமே மோடியை ஏதாவது ஒரு வகையிலே தாக்கி கீழே வீழ்த்தாட்ட வேண்டும் என்ற எண்ணம் தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அதனாலதான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், 2 தொகுதியில் இருக்கின்ற மோடி நிச்சயமாக மோடி மட்டும் நிக்கல. அடல் பிஹாரி வாஜ்பாய் நின்று இருக்காரு, ND திவாரி நின்று இருக்காரு, நரசிம்மராவ் நின்று இருக்காரு, அத்வானி நின்று இருக்காரு, சோனியா காந்தி நின்று இருக்காங்க, இந்திரா காந்தி நின்று இருக்காங்க. அதனால அது ஆரோக்கியமானதா? யாருனாலும் அது ஆரோக்கியமானதாங்கிறத கேள்வி. இந்த நிலையில நேர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம், மோடிக்கு கட்சியில் அதீத முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதா என்று கேட்டிருந்தோம். நேர்களுடைய பார்வை என்னங்கிறத பார்க்கலாம். ஆம் அளிக்கப்படுகிறது என்று 40%, இல்லை அப்படி ஒன்றும் மோதிக்கு ஒன்றும் முக்கியத்துவம் இல்லை பாரதிய ஜனதால என்று 16%, இந்த முக்கியத்துவம் அவசியமே என்று 44% தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மோதிக்கான ரொம்ப சுருக்கமா உங்களுடைய வாதம் திரு சத்தியமூர்த்தி, இந்த மோதிக்கான முக்கியத்துவம் பாரதிய ஜனதாவுக்கு பலனளிக்குமா இல்ல பேக்ஃபேர் ஆகும்? தேர்தல் அது பலனளிக்கலாம். தேர்தல் முடிவுகள் தெரிந்த பிறகு அதனுடைய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விதத்தில் உருவாகத்தான் செய்யும். இது உங்களுடைய பார்வையாக இருக்க இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நான் நிறைவே செய்தாக வேண்டும். ஆக பல விமர்சனங்களை தங்கியே இந்த விவகாரமானது இருக்கிறது அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ஹிதயத்துல்லா, திரு சத்தியமூர்த்தி மற்றும் திரு SR சேகர் மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.